அனைவருக்கும் வணக்கம். ஒரு வீட்டோட அவுட்டர் பிளாஸ்டரிங் அதாவது வெளிப்பூச்சு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா? நம்ம கட்டிட்டு இருக்க வீட்டுக்கு எப்படி ஸ்ட்ராங்கா பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவிக்குமார் ஃப்ரம் பில்வைஸ் அஷூரன்ஸ். ஒரு வீட்டை குவாலிட்டியாகவும் மேக்ஸிமம் டிரான்ஸ்பரண்டாகவும் கட்டுற முயற்சி தான் இந்த பில்வைஸ் அஷூரன்ஸ். இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செவுத்துல வந்து நல்லா தண்ணி ஊற்றி விடணும். அந்த செவுரு பார்த்தீங்கன்னா ஃப்ளையாஸ் பிரிக்கில் கட்டினதா இருந்தாலும் சரி, ரெட் பிரிக்கில் கட்டியிருந்தாலும் சரி, நல்லா தண்ணி ஊற்றி விடணும். ஸோ தட் அந்த செவுரு வந்து அந்த வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பிளாஸ்டரிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா அட்டாச் ஆகும். தண்ணி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறமோ அந்தளவுக்கு அந்த செவுரு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம போடுற அந்த கலவை வந்து அதாவது மோட்டார் வந்து நல்லா அதில் போய் செவுத்துல அட்டாச் ஆகும். அது நம்ம எல்லா செவருக்குமே அப்படி பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லா செவர்லையுமே நம்ம நல்லா தண்ணி வந்து ஊற்றி விட்டுருப்போம். பூச்சு எத்தனை இன்ச்சுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சிமெண்ட் பேஸ்ட் எடுத்து அதில் வந்து டைல்ஸை ஒட்டி ஏகமாக அந்த செவரு ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படி ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை நம்ம கயிறு கட்டி அது ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். அண்ட் தூக்கு கொண்டு விட்டு அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். ஸோ தட் அந்த செவரு ஃபுல்லாகவே பூச்சு வந்து ரொம்ப பிளைனாக நீட்டாக இருக்கும். நம்ம பண்ணது எல்லாமே 1 இன்ச் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவுட்டர் செவத்துக்கு வந்து 1 இன்ச் பூச்சு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து 1 இன்ச் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். அது வந்து எல்லா இடத்துலையுமே அப்படி தான் பண்ணியிருந்தோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிமெண்ட்டையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அது மேலே ஊற்றி விடணும். எந்த செவுத்துல நம்ம பிளாஸ்டரிங் பண்ண போகிறோமோ அந்த செவுத்துல ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணணும். எங்கேயுமே கேப் இல்லாமல் நல்லா அப்ளை பண்ணணும். அவசரத்தில் வந்து ஒழுங்காக அப்ளை பண்ணல அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற மோட்டார் வந்து அது நல்லா ஃபிக்ஸ் ஆகாது. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை வந்து செவுத்துல வந்து 1க்கு 2 தடவை நல்லா அப்ளை பண்ணியிருந்திருப்போம். செவுரு ஃபுல்லாகவே வந்து அந்த சிமெண்ட் பேஸ்ட்டாக தான் இருந்திருக்கும் பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. பீ சாண்டையும் சிமெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த கலவை எடுத்துட்டு வந்து நம்ம எங்கெல்லாம் சிமெண்ட் பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கே இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து நல்லா ஃபோர்ஸ் அடிப்பாங்க. அப்படி நல்லா ஃபோர்ஸ் அடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த செவுத்துல போய் நல்லா அட்டாச் ஆகிக்கும். இது அடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேசன் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 ஃபீட் 4 ஃபீட் இல்லை மேக்ஸிமம் 5 ஃபீட்குள்ளே அடிப்பாங்க. ஸோ 2 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 6 ஃபீட்லேருந்து 10 ஃபீட்டுக்குள்ளே மட்டும்தான் அடிப்பாங்க. ஏன்னா ரொம்ப அதிகமான ஸ்பேஸில் அடிச்சுட்டாலும் கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆள் ஒரு மேசன் அடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 ஃபீட் இல்லை ஒரு 4 ஃபீட்டுக்குள்ளே மட்டும் அடித்து அதுக்கப்புறம் கரண்டி வச்சு நல்லா தேய்ச்சிடுவாங்க. அதை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. கரண்டியை வச்சு அந்த கலவையை நல்லா அமுத்தி விடுவாங்க. ஸோ தட் அந்த செவுத்தோட போய் நல்லா அட்டாச் ஆயிரும். அது ரெடி ஆனதுக்கப்புறம் மட்டைக்கோல் வச்சு அதை நல்லா தேய்ச்சி விட்டுருவாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கலவையெல்லாம் கீழே விழுந்துரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிமெண்ட் மோட்டார் வந்து செவுத்தோட ஸ்ட்ரைட்டாக வர ஆரம்பிச்சிடும். இதே ப்ராசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த பில்டிங் இதே ப்ராசஸாக ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். அவுட்டர் பிளாஸ்டரிங் பண்ணும்போது மட்டும் மழை வராமல் இருந்தால் நல்லது. அப்படி மழை வந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ண பிளாஸ்டரிங் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். அதாவது நம்ம பிளாஸ்டரிங் பண்ணி முடிச்சிட்டோம், நைட்டு வந்து மழை வந்து பிளாஸ்டரிங் எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருச்சு. அதை நம்ம வெரி நெக்ஸ்ட் டே வந்து அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணோம். அதோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour 4 minutes 31 seconds இருக்கு. அது எப்படி டேமேஜ் ஆச்சு, அந்த டேமேஜ் ஆனது போக நம்ம இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு தென் அதை சிமெண்ட் பால் ஊற்றி தென் எக்ஸ்ட்ரா சிமெண்ட் எல்லாம் போட்டு மோட்டாரை வச்சு நல்லா பேக் பண்ணோம். அது 1 hour 4 minutes 31 seconds அந்த ப்ராசஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.